எபிரேய நிருபத்தில் நான் தொடர்ச்சியாக போன வாரத்தில் எபிரேய நிருபம் ஆரம்பித்தோம். எபிரேய நிருபம் என்னன்னா, இட் இஸ் ஏ வித் காஸ்பல். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனே இயேசு கிறிஸ்துவே எல்லாத்திற்கும் மேலானவர் அப்படிங்கிறத எழுதப்பட்ட ஒரு காரியம்தான் எபிரேய நிருபம். ஏனென்றால் அங்கிருந்த யூதர்கள், அன்னைக்கு இருந்த யூத மார்க்கத்தார், அவர்கள் பின்பற்றி வந்த மோசையின் நியாயப்பிரமாணம், அவர்கள் அந்த பென்டுடாக் எல்லாத்தை விட ஆண்டவருடைய அந்த வார்த்தை தான், ஆண்டவர் தான் மேலானவர் என்பதை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்ட நிருபம் தான் எபிரேய நிருபம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த எபிரேய நிருபத்தை நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா, போன வாரத்தில் நான் என்ன சொன்னேன்னா, இவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். குறிப்பாக இவரை குறித்து நான் இந்த எபிரேய நிருபத்தை குறித்து 4 பகுதியாக நான் சொன்னேன். ஒன்று, த சுப்பீரியர் பெர்சன், இவரே மேலானவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர். சுப்பீரியாரிட்டி ஆஃப் த கிரைஸ்ட். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வரைக்கும் இவர் தான் எல்லாத்தோட மேலானவர். அவர் யாரை விட மேலானவர்? தீர்க்கதரிசிகளை விட மேலானவர். அவர் யாரை விட மேலானவர்? தேவதூதர்களை விட மேலானவர். இதை போன வாரத்துல படிச்சோம் இல்லையா? இப்போ 3வது இப்ப என்னன்னா, இவர்களுக்கு மிகவும் ஒய்யாரமாய் பார்க்கப்பட்ட அடுத்த நபர் யார் என்றால் மோசே. 3ஆம் அதிகாரம், எபிரேய நிருபம் 3ஆம் அதிகாரம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், ஏனென்றால் மோசேயை போல இவர்களுக்குள்ளே ஒரு யார் எழும்பலனா, ஒரு தீர்க்கதரிசி எழும்பல. அவர்கள், ஏனென்றால் மோசே ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருந்ததுன்னா, மோசையுடைய கல்லறையை ஆண்டவரை மறைச்சு வைக்க வேண்டியிருந்துச்சு. ஏன் மறைச்சு வைக்க வேண்டியிருந்ததுன்னா, இவர்கள் அதாவது என்ன வேத ஆக்கியவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மோசையுடைய கல்லறை மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா இவன் ஒரு அந்த இடத்துல நின்றுப்பானான். காரணம் இன்னைக்கு பாருங்க, தெரியாத கல்லறைகளுக்கு, இல்லாத கல்லறைகளுக்கு தானே பெரிய பிரச்சனையை உருவாக்குறானுங்க. ஆனா மோசையை கொண்டு தேவன் செய்த அந்த செயலை பார்த்தால் அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை என்று விளங்கும். உபாகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் அப்புறம் இஸ்ரவேலில் அப்புறம் கவனிங்க, மோசேக்கு மட்டும் எல்லா விட முக்கியமான காரியம் இருந்தது. என்ன காரியம்னா, மோசே தான் சட்டங்களை கொடுத்தார், தேவன்கிட்ட இருந்து. 2வது, மோசேயை போல அற்புதத்தை நிகழ்த்தினது யாருமே கிடையாது. அவருடைய கோல்னால செங்கடல. இன்னொன்னு, மோசே தேவனோட அந்த அளவுக்கு மோசே. அடுத்து, மோசே தேவனாலே என் தாசனாகிய மோசே அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப என்னன்னா, இவங்கள்ட்ட என்னன்னா, இவர்களுக்கு எழுதும் பொழுது எபிரேய நிருப ஆக்க என்ன எழுதணும்னா, நீ மோசையோட இவரை கம்பேர் பண்ணிடாத. இவர் மோசையை விட மேலானவர், மோசையை விட மேலானவர். இதைத்தான் இந்த அதிகாரத்துல, அதுக்காக இவர் மோசையினுடைய காரியத்தை இறக்கி அப்படி எழுதல. இங்க என்ன எழுதப்படுகிறது பாருங்கள். 2ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம். போதும் கவனிங்க. அதுக்கு முன்னால வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இப்படி இருக்குன்னா, இப்படி தேவதூர்களை பார்க்கலாம் அவர் பெரியவரு, இவரை விட தீர்க்கதரிசியோட பெரியவரு. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகி பரிசுத்த சகோதரர். என்ன அழைப்புக்கு? பரம அழைப்புக்கு. இப்போ யூத அதாவது உங்கள் முற்பிதாக்களின் அழைப்பு வேற. அவன் அழைப்பு என்ன? கானானுக்குள்ள வர்றதுதான் அவனுடைய அழைப்பு. 2 அழைப்பு நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் அதாவது அவங்க அழைப்பு என்ன? எகிப்திலிருந்து கானான். ஆனா நமக்கு அவர் எழுதும் பொழுது இருக்கிறப்ப, நீங்க பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டோம். அழைப்பு நல்லா கவனிக்கணும். அழைப்பு மேலானது, அழைப்பு அடைய வேண்டிய இடமும் மேலானது, நடத்துகிற மெய்ப்பனும் மேலானவர். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவ்வளவு நல்லா எழுதுறாங்க பாருங்க. அழைப்பு மேலானது, அழைக்கப்பட்ட இடமும் மேலானது, அழைத்து போகிறவரும் மேலானவர். இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும் அப்படின்னு எழுதுறாங்க.
உண்மையிலே எபிரேய நிருபத்தெல்லாம் உட்கார்ந்துகிட்டு வாசிக்க முடியாது. எப்படி அப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். அதாவது என்ன சாரு இப்ப அதை கோட் பண்றப்ப நீங்க யாருன்னா இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியரும் கிறிஸ்து இயேசுவை. இப்ப என்னன்னா இங்க பாருங்க, உன் அழைப்பு, நீ அழைக்கப்பட்ட அழைப்பும் மேலானது, இரண்டாவது நீ அடைய போகிற இடமும் மேலானது, இப்போ உன்னை அழைத்து கொண்டு போகிறவரும் மேலானவர். நீ அதனால இவரை பார்க்காம அவரை பார்த்துக்கோ. யாரை பார்க்காம? நீ எப்ப பாரு இவங்க மோசையிலும் பெரியவரோ இல்லப்பா, அவங்கள விட இவர் பெரிய. இதுதான் அங்க எழுத யாரு? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன என்கரேஜ் பண்றாருன்னா, இப்ப மோசையை விட அந்த அழைப்பை விட இது மேல எப்படி மேலானதுன்னா, தேவனுடைய மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 6ஆம் வசனம், அதாவது 5:6 சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கவனிக்கணும், மோசே உண்மையா இருக்க அவசியமாயிருந்து உண்மையா இருந்தான். இவர் உண்மையா இருக்க அவசியமா இல்ல, ஆனா உண்மையா இருந்தார். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தர் என்கிட்ட உண்மையாக இருப்பது அவருடைய கடமை. அவருடைய உண்மையா தான் இருந்தாகணும், உண்மையாத்தான். இப்போ என் புள்ள என்கிட்ட உண்மையா இருக்கிறது என்னன்னா அன்பு. கடமைக்காக அதாவது கடமைக்காக உண்மையாக இருப்பதும் அன்பினால உண்மையா இருப்பதுடைய தரம் கூட. அதனால தான் என்ன எழுதுவாருன்னா, மோசே தேவனுடைய வீட்டுல எங்க உண்மையுள்ளவனா இருந்தான், ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் குமாரனா இருந்தும் எல்லாவற்றிலும் மோசேயினுடைய உண்மையை விட இயேசு கிறிஸ்துடைய உண்மை உயர்தரமானது. மோசேயுடைய உண்மையை விட இவருடைய உண்மை உயரமானது. சோ நீ மோசையை விட இவருடைய உண்மை. ஆனா இந்த நிருப ஆக்கியன் எழுதும் பொழுது 2 பேரை எழுதுறாரு பாருங்க. அதாவது அதான் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிருபத்தை எழுதும் பொழுது மோசேயும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அதாவது மோசேயும் நம்முடைய ஆண்டோடைய பாணி என்னன்னா, மோசேயும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அவருடைய தரத்தையும் கீழே இறக்கிற முடியாது, சத்தியத்தையும் இறக்கிற முடியாது. இதுல அப்படி இந்த எபிரேய நிருப ஆக்கியம் சரியா கொண்டு போறார். எப்படி கொண்டு போறாருன்னா, மோசையையும் விட்டு கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவையும் கீழே இறக்கல, சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டார். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த வனாந்தரத்துல நடந்ததுல உண்மையுள்ள இருதயம் உள்ள ஒருத்தனையும் காட்டிட்டு உண்மையற்ற இருதயம் உள்ளவங்களையும் அவர் என்ன செய்யறார் காட்டுறார். நல்லா கவனிக்கணும். இந்த வனாந்தரத்துல 2 பேர், இந்த வனாந்தரத்திலே நடந்த 2 தரப்பினர்களுடைய உண்மையை குறித்து அங்க சொல்லப்படுது. என்ன? ஒன்று யாருடைய இருதயம்? மோசையுடைய. அந்த மோசையுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, கடைசி வரைக்கும் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள இருதயம் இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்குது, அது முக்கியமான விஷயம். ஆனா அதுக்கடுத்து அந்த வனாந்தரத்துல நடந்த அடுத்த கூட்டம், அவங்க 3, அதாவது மோசேயோட இருதயம் உண்மையான இருதயம். அந்த இருதயத்தை பிளந்து பார்த்தா தேவனுக்கு உண்மையா இருப்பதை தவிர அந்த இருதயத்துக்கு வேற எதுவுமே இருக்காது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்டு. என் வீட்டுல நல்லா கவனிக்கணும். இந்த நிருபத்துல எழுதும் பொழுது என்னென்னமோ எழுதிருக்கலாம். என்னென்னமோ புரியுதா புரியலையா? என்னென்னமோ மோசே செங்கடலை பிளந்தான் எழுதிருக்கலாமா? மோசே வானத்திலிருந்து ஜனங்களுக்கு மன்னாவை கொண்டு வந்தான். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல. எதை ரெக்கார்ட் பண்ணாங்க தெரியுமா? உண்மையை தான் இருக்கு.
நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய ஊழியத்தினுடைய பெரிய காரியங்களை விட தேவனாலே அங்கீகாரம் பண்ணப்படுவது என்னுடைய உண்மையான இருதயமே. நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர்ஸ். ஆண்டவருக்கு முன்பாக நான் போய் நிக்கிறப்ப, அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னால நான் போய் நிக்கிறப்ப, உங்களோட எல்லாத்தையும் நான் அலாட் பண்றேன். ஜட்ஜ்மெண்ட் சீட்ல நிக்கிறப்ப நானும் ஆண்டவர் மட்டும்தான் நிற்போம். வேற அங்க யாருக்குமே இடம் கிடையாது. ஒருவேளை அங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நீங்க எல்லாம் வந்து பிரதர், இவங்க இந்த பிரதர் வாரம் செவ்வாய்க்கிழமை எங்க ஊர்ல வந்து பைபிள் ஸ்டடி எடுத்தாரு, நாங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஆண்டவரே சொல்ல முடியாது. இவர் இவ்வளவு காரணம் தேவனுக்காக சொல்ல முடியாது. அங்க நானும் ஆண்டவரும் மட்டும்தான் நிற்போம். அங்க ரெக்கார்ட்ஸ் எடுக்கப்படும். அந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்கும் தெரியுமா? ஜெய்சில எவ்வளவு உண்மை உள்ளவனா இருக்கும், இதுதான் அங்கே சொல்லப்படுமே தவிர நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து பிரசங்கம் பண்ணேன், எப்படி எல்லாம், இதெல்லாம் அங்க none of value ஒண்ணுமே அங்க என்ன இல்ல, there is no value. பட் ஒன் வேல்யூ என்ன தெரியுமா? அவன் இருதயம் எனக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி. அதனால உங்க இருதயத்தை சீர்படுத்து. ஆனா 40 வருஷம் அதே மோசே கூட வந்துதான் இருந்தாங்க, அதே மோசே கூட தான் நடந்து வந்தாங்க. அவங்க இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஏற்கனவே சொல்றேன் 3 டைப். அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? ஆண்டவரே சொல்றாரு 40 வருஷம் அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா, 1:8 வசனம், கடினமான இருதயம். என்ன இருதயம்? 40 வருஷம் அந்த ஜனங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களை பெற்றாலும் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? நம்ம அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்ற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே தயவு செய்து இப்படி ஜெபம் பண்ணுங்க, கல்லான இருதயத்தை எடுத்துச்சு எனக்கு சதையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்நாட்களில் நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனங்களாய் இருப்பார்கள். நான் அவர்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை. திஸ் இஸ் த ப்ராமிஸ். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு தொடக்கத்துல ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு அந்த அற்புதம் இந்த அற்புதம் அது அல்ல, நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே சுத்த மனசாட்சி எனக்குள்ள சிருஷ்டிங்க ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, அந்த இருதயம் உங்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. லார்ட் கிவ் மீ த பியூர் ஹார்ட். அது நம்முடைய தாகமாக இருக்கணும். 2வது அவன் 40 வருஷம், அவன் 10வது வருஷத்தை பாருங்க, வலிவி போகிற இருதயம். 40 வருஷம் ஒரு இருதயம் மட்டும்தான் அந்த வனாந்திரத்துல தேவனால உண்மை உள்ள இருதயமாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு சில இருதயங்களை மட்டும்தான், காலேபும் யோசுவாவை தவிர வேற எந்த இருதயத்தையும் ஆண்டவரால வந்து ஒரு உண்மையுள்ள இருதயமா கண்டுபிடிக்க முடியல பிரதர்ஸ். இன்னைக்கு சபைக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து தேடி பிரசங்க பீடத்துல நின்னுக்கிறப்ப உங்களை குறிச்சு என்ன குறிச்சு சர்டிபிகேட் பண்ணுவாரா? இது உண்மையுள்ள இருதயம், இது என்னுடைய இருதயம் சொல்ல முடியுமா? உங்களை குறிச்சு என்ன குறிச்சு சர்டிபிகேட் பண்ண முடியுமா? அப்படி சர்டிபிகேட் பண்ண முடியலனா நம்மை போல அபாயமான, நம்மை போல ஒரு காரியங்கள் யாருமே. 2வது காரியம் என்ன? வலிவு போகிற இருதயம். 12ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், ஈவில் ஹார்ட். 3வது இருதயம் என்ன? பொல்லாத இருதயம். அதாவது இத்தனை கவனிங்க, தேவன் உங்களை நடத்துறதுனாலையும், அதாவது வனாந்தரத்துல அவங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன் கிடைச்சிச்சு. வனாந்தரத்துல அவங்க நடந்து வரும் பொழுது அவங்க எல்லாரும் நல்லா தான் வந்தா, அவனுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. அதை வச்சு தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் உங்களை. ஆனா 2 காரியம் தேவனுடைய, அதாவது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் என் இருதயம் சரியா இருக்கிறதுனால தேவன் இதெல்லாம் சரியா பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. உங்க இருதயம் நேர்மையாக இருக்கு, உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியா உண்மையா இருக்குன்னா அதனுடைய மார்க் 2 தான். ஒரு ஆழமான சத்தியத்தை, அவசியமான சத்தியத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறேன். உண்மையிலே தேவனுக்கு முன்பாக உங்கள் இருதயம் உண்மையாக இருக்குது என்றால் அதுக்கு கிடைக்கிற 2 காரியம் என்ன தெரியுமா?
என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். நல்ல கவனிங்க, அந்த உண்மையற்ற இருதயங்களுக்கு மறுக்கப்படுகிற 2 காரியம் என்ன தெரியுமா? Way of the Lord. அவர்கள் தேவனுடைய வழியை என்ன செய்ய மாட்டாங்க, தேவனுடைய வழி அவங்களுக்கு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? தம்முடைய கிரியைகளை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தம்முடைய வழியை மோசேக்கும் காண்பித்தார். அந்த உண்மையுள்ள இருதயத்துக்கு என்ன கிடைக்கும்? வழி தெரியும், வழி. ஆனா நீங்க கிரியைகள்லாம் கிடைச்சத உடனே, கிரியைகள் மீன் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடக்கு, நிறைய பேருக்கு அற்புதங்கள் நடக்கு. அற்புதங்கள் நடப்பதனால தேவன் உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காருன்னு சொல்லி தயவு செய்து தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, தப்பு கணக்கு. ஆனா தேவன் அந்த உண்மையுள்ள இருதயத்துக்கு மட்டும்தான் தம்முடைய வழியை தெரியப்படுத்துவார். 2வது என்ன தெரியுமா? அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல். எதுல பிரவேசிக்க மாட்டாங்க? இளைப்பாறுதல். அவங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா ரெஸ்ட் இருக்காது. அதாவது இளைப்பாறுதல், தேவன் வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதல். அவங்களை சுற்றிலும் பிரச்சனை இருக்கும், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கானா பிரச்சனை உள்ளாது. ஆனா பட் அவங்க என்னன்னா தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த இளைப்பாறுதலை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மையுள்ள இருதயத்துக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவன் ஆண்டவருடைய வழி என்ன வழி? நித்திய ஜீவனுக்கான வழி அவனுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவன் வர வர ஆண்டவர் லைட் போட்டு என்ன செஞ்சுப்பாரு, அடுத்த ஸ்டேஷனுக்கு வா, அடுத்த ஸ்டேஷனுக்கு வான்னு கூப்பிட்டே போவார். ஆனா அந்த வழி மறுக்கப்படுகிறது என்றால் உங்க இருதயத்தை நீங்க சரிப்படுத்தணும்னு அர்த்தம். அடுத்து உங்க வாழ்க்கையில் அந்த இளைப்பாறுதல் இல்லாம மறுக்கப்படுதுன்னா ஜஸ்ட் யூ கன்சிடர் யுவர் செல்ஃப். நீ ஆண்டோடைய சமூகத்தை இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். இதைத்தான் எபிரேயர் நிருப வாக்கியம் நீங்க எழுதும் பொழுது இந்த இடத்துல அவர்களை குறித்து, அதாவது அவங்க இந்த உண்மையுள்ள, அதாவது இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதிகாரம் கிறிஸ்துவின் உண்மை எவ்வளவு மேலானது, மோசேயின், அதாவது கிறிஸ்துவின் உண்மை எவ்வளவு மேலானது, மோசேயின் உண்மை எவ்வளவு தரமானது, கூடவே நடந்து வந்த ஜனங்களுடைய உண்மை எத்தனை மோசமானது, அதற்கான அவர்களுடைய பரிசு என்ன என்பதை குறித்து இங்க எழுதுறாரு. சோ இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் என்னன்னா, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது முக்கியமான பாடம் என்ன? என்னுடைய இருதயத்தின் உண்மையின் அடிப்படையில தான் நான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறேன். இது மோசேயை விட இவர் மேலானவர். 2வது, இந்த 4ஆம் அதிகாரத்துல இவர்களுக்கு அடுத்து முக்கியமான காரியம் என்னன்னா, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. என்ன சொன்னேன்? மோசே நடத்தின வழியை விட நீங்க நடக்கிற வழி மேன்மையானது. 2வது, இந்த அதிகாரம் என்னன்னா, அடுத்து மோசேக்கு அடுத்து இவங்க வாழ்க்கையில யாருன்னா யோசுவா அவர்களை கொண்டு போய் விட்ட இளைப்பாறுதலை விட நீங்கள் அடைப்போகிற இளைப்பாறுதல் மேலானது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இந்த 4ஆம் அதிகாரம், அதாவது அவங்க என்னன்னா, யோசுவா அவர்களை கானான்ங்கிற ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தினார். கானான்கிற, அதாவது அவர்களுக்கு நிழலாட்டமாக சொன்னப்பட்ட இளைப்பாறுதல் வேற. அதாவது அவர்கள் பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டு, அதாவது நிழலாட்டமா நமக்கு சொல்லப்பட்டது. நிழலாட்டமாக புதிய ஏற்பாடு நிஜமாக எல்லாமே நிறைவேறியது. இப்போ அவர்களுக்கு யோசுவா மூலமாக 400 வருட அடிமைத்தனம், அது முடிஞ்சு 40 வருட அலைச்சல், இதற்கு பிறகு ஒரு இளைப்பாறுதல் கானானுக்குள் இருந்தது. ஆனால் அந்த இளைப்பாறுதல் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பெர்மனண்டா இருந்துச்சா? இல்ல. அந்த இளைப்பாறுதல் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு வசனத்தை சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் இடத்திற்கு வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரை பார்த்து சொன்னாரு?
இந்த நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு நடந்து முடியாம அவன் வந்தவனை பார்த்து ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னாருன்னா வருத்தப்பட்டு பாருங்க, அவர்கள் மோசேயினாலே கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண சட்டங்களை தூக்கிட்டு சுமந்து வந்து அவனால என்ன செய்ய முடியலன்னா வர முடியல. அதனால என்ன சொன்னாருன்னா, இப்ப அவர் தந்த இளைப்பாறுதலை விட இந்த இளைப்பாறுதல் மேலானது. யோசுவா கொடுத்த இளைப்பாறுதலை விட கிறிஸ்து கொடுக்கிற இளைப்பாறுதல் மேலானது. எப்படி மேலானது? அதுதான் இங்க என்ன எழுதுற 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 4:8. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்பட்டு இருந்தால் பின்பு வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டார். அதாவது அந்த நாட்கள்ல யோசுவா ஒன்னு கானானுக்கு நடத்தின இளைப்பாறுதல் தான் மேலானதுன்னு நினைக்காத, அதை விட இவர் கொடுக்கிற இளைப்பாறுதல் மேலானது. இந்த மேலானதை குறித்து 4ஆம் அதிகாரம் 4:5 கிறிஸ்து அந்த இளைப்பாறுதல் எப்பமெல்லாம் இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. 4:5 மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் முதல்ல the rest in the creation, அது எதற்கு ஒப்பானது? சிருஷ்டிப்பின் நாட்களில் நடந்தது இளைப்பாறுதலுக்கு ஒப்பானது. அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்த அந்த இளைப்பாறுதலுக்கு ஒத்திருந்தது. 2வது 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பவன் தேவன் தம்முடைய கிரியை. இந்த இளைப்பாறுதல் அவனுக்கு எதனால கிடைக்குது? டு தி சால்வேஷன், ரட்சிப்பினால. அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவனுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். 11ஆம் வசனம், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் கவனிக்கணும். 2 காரியம். ஒன்று, தேவன் இந்த பூமியில எனக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய இளைப்பாறுதல். இந்த ஆவிக்குரிய இளைப்பாறுதல் எனக்கு என்ன செஞ்சிருக்கா? இந்த பூமியில ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா என்னை சுற்றிலும். அதுக்கடுத்து எனக்கு என்னன்னா ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அந்த இளைப்பாறுதல் எப்போம்னா அதுதான் என்னன்னா, ஆகையால் 9ஆம் வசனம், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறது. எப்போ? நான் ஒரு நாள் போய் நித்தியமாய் அங்க போய் என்ன செய்ய போறேன். அந்த இளைப்பாறுதல் இத மாதிரி இருக்காது. அது மேலான இளைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிக்க போகிறேன். அதற்கு அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க விடாம நீ என்ன செஞ்சிடாத, ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்கணும். உனக்கு நம்ம எல்லாத்துக்கும் என்னன்னா மேலான ஒரு இளைப்பாறுதல் எங்க இருக்கு? மேல இருக்கு. அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காமல் இருக்காதபடிக்கு ரொம்ப ஒரு நாள் இளைப்பாறணும். நம்ம என்னன்னு இந்த கிரியைகள்லாம் விட்டு எப்படி சிருஷ்டிப்புல பிதாவாகிய தேவனும் இளைப்பாறு இருந்தாரோ, அதனால ஒரு நாள் நானும் இளைப்பாறும் பொழுது அந்த இளைப்பாறுதல் மேலானது. அந்த இளைப்பாறுதலுக்கு நடத்தும் பொழுது எப்ப அந்த இளைப்பாறுதலை நான் விட்டுருவேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. என்ன குறிச்சு அதாவது நான் இன்னைக்கு காலையில என்ன நினைக்கிறேன், நம்ம தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு சீக்கிரமா இடப்பட்டுறாத. அவர்கள் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணதுனால எங்க போகல? நான் சொன்னேன் இல்லையா, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம நிக்கிறப்ப நம்ம எல்லாரும் எதுக்கு கணம் கொடுப்போம்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு வார்த்தைய நம்ம அசட்டை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத குறிச்சு தேவனுக்கு முன்பாக நம்ம கணக்கு. இவங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள ஏன் பிரவேசிக்கலன்னா, என்ன செஞ்சிட்டாங்கன்னா, they underestimate the law. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த எபிரேய நிருபத்துல மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை குறிச்ச, தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி எடுக்கக்கூடாது என்பதை குறித்து 5 காரியங்கள் சொல்லப்படும். அதாவது சில முடிச்சுக்கள்.
அதை மாத்திரம் இன்னைக்கு பார்த்துட்டு இந்த அதிகாரத்தை நம்ம முடிக்கலாம். தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத காரணம் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்கள், 1 முதல் 4 வசனங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்ட. முதல்ல கவனிங்க, don't disregard his word. அவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்யாதே. என்னது? யாரு? கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையை முதல்ல அலட்சியம் செய்யாது. எபிரேயர் நிருபம் நல்லா கவனிங்க. நீங்க தேவன் வைத்திருக்கிற இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு நாள் நீங்களும் நானும் பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோசுவா வைத்திருக்கிற இளைப்பாறுதலை விட தேவன் நடத்த போற இளைப்பாறுதல் மேலானது. அந்த இளைப்பாறுதலில் யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றால் அவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்கிறவர்கள் ஒருபோதும் பிரவேசிக்க மாட்டார்கள். Don't disregard his words. இரண்டாவது என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரம் முதலாவது கர்த்தர் மூலமாய் 3:12-13 வாசிங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று நான் எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். Don't doubt the word. தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்காதீங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு என்னன்னா அவிசுவாசம். அந்த வார்த்தையை குறித்து எதுவா இருந்ததுன்னா, அவர்கள் ஏன் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கலன்னா, அவர்கள் அந்த வார்த்தையை குறித்து எப்படி இருந்தாங்கன்னா ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது நடக்குமா? டோன்ட் டவுட். அதாவது தேவனுடைய வார்த்தையை குறித்து ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள், ஆராய்ச்சி செய்யாது. அதுக்கு அடிபணிவது தான் எனக்கு முக்கியமே தவிர அதை நான் ஆராய்ச்சி செய்ய பார்த்து அழைக்கிறேன். இவன் அப்படிதான் என்ன செஞ்சானா, அவருடைய வார்த்தையை என்ன செஞ்சு பார்த்தான். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இதெல்லாம் வருகிற நாட்கள்ல பார்ப்போம். 6:4 ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போயிட்டாங்க. Don't depart from the word of God. தேவனுடைய வார்த்தையை விட்டு அகன்று போகாது. அவங்க என்னன்னா அந்த நல்வார்த்தையும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த வார்த்தையை விட்டு என்ன செஞ்சாங்களா? வழி விலகி போயிட்டாங்க. சோ தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்யாத, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்யாத, தேவனுடைய வார்த்தையை விட்டு அகன்று போகாது. போனீங்கன்னா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ என்ன செய்ய மாட்டேன்? பிரவேசிக்கவே. 10ஆம் அதிகாரம் 26-29 பாருங்க. எபிரேயர் நிருபம் இந்த வேர்ட் ஆஃப் காடுக்குள்ள ரொம்ப காரியங்களை சொல்ல போறோம். 10:26-29 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், சத்தியத்தை அறியும் அறிவை அறிந்தவரும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்னியுமே இருக்கும். போதும். இங்க இவங்க பிரச்சனை என்ன? சத்தியத்தை அந்த மறுபடியும் அந்த வசனம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் அதாவது வார்த்தையை அசட்ட செய்யாத, சத்தியத்தை பாவம் செய்யறது தப்புன்னு தெரியுது,
பாவம் செய்யறது, அதாவது ரெண்டு விஷயம். மனப்பூர்வமாய் பாவம் செய்வது. மனப்பூர்வமாய் பாவம் செய்வது என்பது என்ன? ஒரு பாவம் வந்து செய்யறப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, பாவம் செய்யறேன், மனப்பூர்வமா செய்யறேன் பாத்தீங்களா, அத மாதிரி ஒரு மகா மட்டமான காரியம். அதை போல நான், அதாவது தேவனுடைய அந்த மன்னிக்கிறத நான் மிஸ்யூஸ் பண்ணி இவர்கிட்ட போய் ரெண்டாவது நின்னா தான் நினைக்கிறேன். பாவம் செய்யறப்ப நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுமானால் அந்த பாவத்துல இருந்து ஒரு நாள் தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவரா போய். நான் ஒரு பாவத்தை வந்து ரொம்ப நாளா செஞ்சுட்டு இருக்கேன் பிரதர், முடியல. ஆனா அந்த பாவத்தை நான் என்ன ஆட்டிடியூட்ல செய்யறேங்கிறத ஆண்டவர் கவனிச்சு பாக்குறாரு. உண்மையிலே நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர்கிட்ட கேட்டார், சுகமாக விரும்புறியா? ஆண்டவரே 38 வருஷம் ஆண்டவரே, இப்ப 38 வருஷம் பிரச்சனை இல்லப்பா, நீ அதை வந்து நடக்கவும் விரும்புறியா? உனக்கு பாவத்து மேலே விருப்பம் இருக்கு, இங்கேயும் விருப்பம், நடக்க முடியாதுப்பா, நடக்கவே. இதுதான் நான் டோன்ட் டிஸ்பைஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை நீ என்ன செய்யாத, அசட்ட செய்யாதே. கடைசியாக 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு. அந்த வார்த்தையை விட்டு நீ என்ன செய்ய, வார்த்தையை ஆமோதிக்காம இருக்காத. வார்த்தைய பலிபடத்துல ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்காரு. டோன்ட் டிஸ்அக்ரி வித் வேர்ட். அவருடைய வார்த்தையை விட்டு அவரோடு அந்த வார்த்தை என்ன செய்யாதன்னா ஆமோதிக்காம, அங்கீகரிக்காம, காயினோட வார்த்தையை அங்கீகரிக்காம இருந்தான். அவருடைய விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு நாம கற்றுக்கொண்ட பாடம். நான் இன்னைக்கு உள்ள அந்த பைபிள் ஸ்டடியை சம்மரி பண்றேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த எபிரேய நிருபத்துல நம்ம கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுறார். இன்னைக்கு நாம தேவனை நோக்கி வருவதற்கான முகாந்திரம் என்ன? ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? ஆண்டவரே, வாழ்வதற்கிற வசனம் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க. அப்படி அவரை பின்பற்றுகிற கூட்டமா நம்ம கடைசி வரைக்கும் இருக்க அழைக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு வந்து உங்களுடைய வல்லமை, நீர் எனக்கு கொடுக்குற வயிற்று சாப்பாடு, இதெல்லாம் ரெண்டாவது. ஆண்டவரே, எனக்கு தேவை உங்களுடைய வார்த்தை. ஆண்டவர், உங்க வார்த்தைக்காகவே நான் பின்பற்றுவேன். ஆண்டவர், ரெண்டாவது நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மோசேயுடைய உண்மையை விட கிறிஸ்துவின் உண்மை மேலானது. இந்த கிறிஸ்துவின் உண்மை மேலானது, மோசேயின் உண்மை மேலானது, தரமானது. அந்த ஜனங்களுடைய உண்மை எப்படிப்பட்டதாக இருக்கும்? 40 வருஷம் ஒரு உண்மையுள்ள இருதயத்தை அவங்கள்ட்ட கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இத்தனை வருஷம் நம்முடைய இருதயத்தை குறித்து ஆண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுப்பார்? இது உண்மையுள்ள இருதயம் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்வாரா? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக அடிக்கடி செயற்படுத்தி, ஆண்டவரே, எனக்கு ஒரு கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சரியான இருதயத்தை, நான் உண்மையுள்ள ஒரு இருதயத்தை அடைவேன் என்றால் எனக்கு கிடைக்கிற மார்க், அவருடைய வழிகளை நான் அறிவேன், அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிப்பேன். இன்னைக்கு இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தின யோசுவாவிட எனக்கு ஆண்டவர் வைக்கிற இளைப்பாறுதல் மேலான. அந்த இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு நாள் ஆண்டவர் நடத்த போறார். அந்த இளைப்பாறுதல் ஏனாக்கியர்களும் இவர்களும் என்னை ஆட்கொள்கிற இது கிடையாது. அது நித்தியமான ஒரு இளைப்பாறுதல். அதற்கு இந்த பூமியில நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இளைப்பாறுதலை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் சரீரம் நித்தியமாக தேவனோடு கூட அங்கே இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் எப்போ என்னை விட்டு போயிரும்னா, அவருடைய வார்த்தையை நான் எப்படி கையாளுகிறேனோ அதன் அடிப்படையிலே அந்த இளைப்பாறுதல். ஜோம் ஒண்ணுமா, கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, என் இருதயத்தை, உண்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. பிரசங்கிக்கிற நாங்கள் நமக்கு முன்பாக நல்லா இருக்கணும் ஆண்டவரே. எல்லாரும் ஜோம் பண்ணுமா, எல்லாரும் வாய்களை திறந்த, ஆண்டவரே, நாங்க நிறைய வார்த்தைகளை கேட்கிறோம்ப்பா, எங்க இருதயத்தை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்க இருதயத்தை சரிப்படுத்துங்க ஆண்டவரே.
ஆண்டவரே உங்க வார்த்தை எத்தனை மேன்மையானது ஆண்டவரே. நாங்க சபையாக உங்க வார்த்தையை நாங்க அப்ளை பண்றவங்களா இருக்கணும் ஆண்டவரே. உங்க வார்த்தையை விட்டு நாங்க வழி விலகி போயிடவே கூடாது ஆண்டவரே. வார்த்தை முக்கியம்ப்பா. எங்க இருதயத்தை உடைச்சி, எங்க கடின இருதயத்தை உடைச்சி ஒரு சதையான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த இருதயத்துல உங்களை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே மோசையை பார்த்து நீங்க சொன்ன மாதிரி எங்களை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா? இவன் என் வீட்டுல எங்க உண்மை உள்ளவன், உங்க பேரை அங்க போட்டு சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்னை பார்த்து ஜெயிசலேன் என் வீட்டுல எல்லா இடத்துலயும் உண்மை உள்ளவன் சொல்ல முடியுமா? பிரதர் உங்க பேரை ஆண்டவர் அந்த இடத்துல போட்டு இவன் என் வீட்டுல எங்க உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சிஸ்டர் உங்க பேரை அங்க போட்டு ஆண்டவர் எனக்கு இந்த இடத்துல இவன் என் வீட்டுல எல்லா இடத்துலயும் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சிஸ்டர் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட நேர்மையா சொல்லுவோமா? ஆண்டவரே சில இடங்கள்ல நடக்கணும் விரும்புறோம், முடியல ஆண்டவரே. நடக்கணும் நடக்க முடியல ஆண்டவரே, பலன் இல்ல ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? நல்ல ஆண்டவரே, எங்க இதயத்தோட நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. இதயத்தோட நீங்க பேசியிருக்கீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. காரணம் நீங்க நேசிக்கிறதுனால எங்களோட பேசுறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு கூட்டம், திரள் கூட்டம் உங்களுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சை இல்லாத நாட்கள்ல இந்த சிறு கூட்டமாக எங்களை உங்க வார்த்தையை பிரசங்கிக்கவும் உங்க வார்த்தையை கேட்கவும் நீங்க வைத்த கிருபைக்காக நன்றி சொல்றோம். நாங்க பொறுப்பா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஜீவிதத்தை மாற்றுங்கப்பா. நாங்க உங்களோட நடக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற இந்த கூட்டத்துல ஒருத்தர் கூட உங்களுக்கு முன்னால நிக்கிற பொழுது உன்னை நான் அறியேன்னு நீங்க சொல்ற அந்த வார்த்தைகளுக்கு வந்துடவே கூடாது ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து கூட அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிக்கிறப்ப உன்னை நான் அறியேன்னு சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கள்கிட்ட ஒருத்தருக்கும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்க எல்லாரையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் மாத்திரம் மகிமைப்படுகிறார். எங்கள் ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.